அதிகமாக வேட்டையாடப்படும் கடல் வெள்ளரிகள். ஆப்பிரிக்க தேசத்தில் வறுமை காரணமாக தடையை மீறி நடக்கும் கடத்தல் சம்பவங்கள். ஒரு கிலோ சுமார் 26,000 ரூபாயா? டன் கணக்கில் நடக்கும் பிசினஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவில் கடல் வெள்ளரிகள் கடத்தல் அங்குள்ள குறிப்பிட்ட மக்களின் வாழ்வாதாரமாகவே அமைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. சீனாவில் கடல் வெள்ளரிகளுக்கான அதிக தேவை இருப்பதால் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் அவை அதிகமாக கடத்தப்படுவதாக தகவல்கள் கிடைத்து உள்ளன. அழிந்து வரும் இனமாக பார்க்கக்கூடிய கடல் வெள்ளரிகள் தொடர்ந்து சுரண்டப்படுவதால் அது பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என கடல் வெள்ளரிகளை வேட்டையாட ஸ்கூபா டைவிங் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் அந்நாட்டில் நிலவும் வறுமை காரணமாக பெரும்பாலான மக்களின் வாழ்வாதார தொழிலாகவே இது மாறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. ஹாங்காங்கில் இந்த கடல் வெள்ளரி ஒரு கிலோவிற்கு $300 வரை விலை போகின்றது என்றும் இந்திய ரூபாய் மதிப்பில் 25,818 ரூபாய் என்றும் தகவல்கள் கிடைக்கின்றன. உள்ளூர் ஸ்கூபா டைவர்களுக்கு ஒரு கிலோவிற்கு சில டாலர்கள் மட்டுமே கிடைப்பதாகவும் அதற்காகவும் அப்பகுதி மீனவர்கள் திரைமறைவில் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்க கடற்கரையில் உள்ள நாடுகளை எல்லையாக கொண்ட மேற்கு இந்திய பெருங்கடல் தான் கடல் வெள்ளரிகளின் தாயகம் என்றும் கிழக்கு ஆப்பிரிக்க கடலோர பகுதிகளான குவாலே, பெம்பா, சான்சிபார் போன்ற இடங்களில் உள்ளூர் மீனவர்கள் பல தலைமுறைகளாகவே கடல் வெள்ளரிகளை உணவு ஆதாரமாகவும் தங்களது வீட்டின் வருவாயாகவும் நம்பியுள்ளனர். இந்த உயிரினங்கள் அந்த பிராந்தியத்தின் உள்ளூர் உணவாகவும் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரையிலிருந்து இவை ஹாங்காங்கிற்கு அதிக அளவு கடத்தப்படுவதாகவும் மூட்டு வலி, ஆண்மை குறைவு மற்றும் உடல் சோர்வுக்கு சிகிச்சை அளிக்க மருந்து தயாரிக்க பயன்படுத்துவதற்காகவும் இவை பயன்படுத்தப்படுவதாகவும் 2020 டிராபிக் அறிக்கை இது குறித்த தகவலை பகிர்ந்திருக்கிறது.